மலேசியாவில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு வந்துட்டு பொழுது தண்ணி படுத்துட்டு 4 நாள் கழிச்சு பேசினேன். அப்புறம் போவோம் ஒரு சம்பவம் நடந்தது எப்போ? இவன் எப்போ அறிக்கை விட்டுனுக்குறான்? சம்பவம் நடந்தது எப்போ? சம்பவம் நடந்து 2 ஆச்சு. அவன் அடிப்பட்டவனே ஊருக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க தெரியுமா? நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ போய் வந்து இளைஞர் சமுதாயம் எங்கே போயிருக்குதுன்னு நீ தான் சொல்லணும். எங்கே போயிருக்குதுன்னு உன்ன மாதிரி தற்கொலைக்கு தான் இப்போ கத்தியை சுற்றி இருக்குதுங்க. தெரில விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி தற்கொலைங்க எப்படி வந்து பேசுதுங்க. இவனெல்லாம் அரசியல் கட்சியாக தலையெடுத்தனால தான் சார் இன்றைக்கி இப்படி ஆகுது. விஜய் போன்ற நபர்கள் வந்து அரசியல் கட்சி தலைவர் ஆனதுனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. அஜித்தா எங்கே? தூத்துக்குடியில் அஜித்தா, இவன் அஜித்குமார் ஆப்பு வைக்கிறவங்க எல்லாருமே வந்து தலை பேர்லேயே இருக்கிறாங்க. தெரியாமல இறங்கி வரும்போதே தெரிஞ்ச கண்ணு அப்படியே இந்த ஆடுதில்ல, பார்த்தீங்களா இல்லையா? அந்த ஸ்டெப்பில் இறங்கும் போதே அகத்தின் அழகு முகத்தில் தெரியணுவாங்க சார். ஏம்பா அஸ்மிதாவை காணுமா? குழந்தைய கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா. வரட்டுமா? நல்லதே நடக்கும். இந்த டயலாக்லாம் எதனா வருது உள்ள போன சரக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சோம் நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் திரு சேகவாரா ஜெய்சங்கர் அவர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார், அதாவது நேர்மையின் சிகரம், உண்மையின் விடிவெள்ளி. யார் விஜயா சொல்றீங்க? அப்படி வேணும் சொல்லலாம். ஊர் பேசுகிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்கள் வந்து கெட்டு குட்டுச்சரா போயிட்டு இருக்காங்க. அது காரணம் யார் சார்? சார் அவர் வந்து திமுக அரசை சொல்றாரு சார். அதாவது இந்த சமீபத்தில் இந்த ட்ரெயினில் வந்து இந்த ரீல்ஸ் பண்ணுற பேரில் வந்து இந்த இது பண்ணியிருந்தானுங்க தெரியல, கையில் ஆயுதங்கள்லாம் வச்சு ஒரு வடமாநில ஒருத்தர் வந்து தாக்கினானுங்க. அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த இளைஞர் சமுதாயம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவர் எங்கே மலேசியாவில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு வந்துட்டு பொழுது தண்ணி படுத்துட்டு 4 நாள் கழிச்சு பேசினேன். அப்புறம் கோவம் ஒரு சம்பவம் நடந்தது எப்போ? இவன் எப்போ அறிக்கை விட்டுனுக்குறான்? சம்பவம் நடந்தது எப்போ? சம்பவம் நடந்து 2 ஆச்சு. அவன் அடிப்பட்டவனே ஊருக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்க தெரியுமா? வெட்டுப்பட்டனே ஊருக்கு போயிட்டான் சார். இப்போ வந்து அறிக்கை விட்டுனுக்குற நீ எப்போ உண்மை சார் அறிக்கை? இப்போ புரியுதுங்களா? போதையிலக்கிறான்னு ஏன் சொல்கிறோம்? போயிட்டு மலேசியா போயிட்டு சரக்கு வந்து கீழே தடுமாறி கீழே விழுந்து வாரிங்கன்னு இது ஒரு மூட்டையை மாதிரி கந்த துணி தூக்கி போடுற மாதிரி போட்டானுங்க காருக்குள்ளே வந்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ போய் வந்து இளைஞர் சமுதாயம் எங்கே போயிருக்குதுன்னு நீ தான் சொல்லணும். எங்கே போயிருக்குதுன்னு உன்ன மாதிரி தற்கொலைக்கு தான் இப்போ கத்தியை சுற்றி இருக்குதுங்க. தெரில இது சொன்னால் சார் எதையுமே இங்கே காலம் தவறி செய்யக்கூடாது சார். எதையுமே எப்போ செய்யணும்? இதை எப்போ அறிக்கை விடணும்? ஒரு வாரம் கழிச்சா சம்பவம்லாம் நடந்து அவங்கள கைது பண்ணி வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அடிப்படை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு எப்படி இருக்கிறான்னு பாருங்கள். இப்போ புரியுதுங்களா? இந்த மாதிரியான தற்கொலைக்கு தலைவரானதால் தான் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை சார், அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? யாருக்காக ஆட்சி நடத்துகிறீர்கள்? திமுக அரசின் அலட்சியத்தால் தான் இந்த சம்பவம் காட்டுகிறது அப்படின்றார். இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதை அரசு முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கணுமா? எப்படி யார் எங்கெங்கே எந்தெந்த வந்து பாக்கெட்டில் வந்து பிளேட் எடுத்து வைக்கிறானா, கத்தி எடுத்து வைக்கிறானான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளே போய் இல்லை ஒவ்வொருத்தர் பின்னாடி சுத்தனமாமா தனியாக. முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது போன்ற சம்பவங்கள் வந்து பொதுவில் நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா வந்து காவல்துறையை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும், மெத்தனமாக இருக்கக்கூடாது, அப்படி கூட நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் வந்து முன்கூட்டியே எப்படி தடுக்க முடியும்? உரிய நடவடிக்கை எடுங்க, மெத்தனமாக இருக்காதீங்க. அவனை கைது செய்யாமல் விட்டாங்கன்னா நீ சொல்லலாம், இல்லை வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா சொல்லலாம். அதெல்லாம் நடக்குது. ஆனால் முன்கூட்டியே நடக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் பேக்கெட்டில் கத்தி எடுத்து சுற்றுறானா யாருக்கு தெரியும்? நானே கேட்குறேன். இந்த இவன் ஆளுக்கு கூட ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து வந்தான், அது தடுக்கலையா? தடுக்க தான் முடியும். முன்கூட்டியே எப்படா நடவடிக்கை சார்? இவன் வந்து இவனோட பெரிய வந்து ஏன்னா முன்கூட்டியே எப்படி நடவடிக்கை? அப்போ துப்பாக்கி எடுத்து வந்தான்ல சார் மதுரையில், அவனை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவன் துப்பாக்கி எடுத்து வந்து யார் காரணம்? அன்றைக்கே அவன் வாயை திறக்கவே இல்லை. துப்பாக்கி மதுரை மாநாட்டில் துப்பாக்கி ஒருத்தர் தூக்கி வந்தான்ல, அன்றைக்கே அவன் வாயை திறக்கவே இல்லை. அவன் யார் என்னன்னு ஏன் பேசவே இல்லை? ஒவ்வொருத்தன் பேக்கெட்டை தடவி பார்த்து அட முடியும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது. பைத்தியகாரமாக பேசுகிறீங்க. இதெல்லாம் காலகாலமாக நடக்கிற சம்பவம் தான். என்னென்னா இப்போ இந்த சின்ன பசங்க வந்து இவங்க வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி தற்கொலைங்க எப்படி வந்து பேசுதுங்க. இவனெல்லாம் அரசியல் கட்சியாக தலைவராக தலையெடுத்தனால தான் சார் இன்றைக்கி இப்படி ஆகுது.
விஜய் போன்ற நபர்கள் வந்து அரசியல் கட்சி தலைவர் ஆனதுனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. இல்லை சார், இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க. அந்த இளைஞர்களை விசாரிச்சு பார்த்தா விஜய் ரசிகர்கள் சொல்றாங்களாம். இதை ஒரு பெரிய வேடிக்கை. இதுதான் இப்போ காலையில் சொன்னாங்க ஒருத்தர். என்ன சொன்னாங்கன்னா, சார் அது அவங்க எல்லாமே வந்து விஜய் ரசிகர்லாம். என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கத்தி படத்தில் நானே சொன்னேன். கத்தி படத்தில் இப்போ இல்லை, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோவில் சொன்னேன். கத்தி படத்தில் தற்கொலைன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ கத்தி படத்தில் சொல்லுவான் 17 வயசு பையனை வச்சு நான் முடிச்சுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும் கத்தி படத்தில். இப்போ இவனுக்கெல்லாம் என்ன வயசுன்னு கேட்டால் 17 வயசு. எல்லாம் இவன் பண்ண படத்தில் பண்ண சேட்டைகளை பார்த்தா இப்போ இவங்கெல்லாம் தயாராகிருக்காங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவான் இவன்? நான் கேட்குறேன், என்ன எடுத்து பாருங்கள், கத்தி படம் எடுத்து பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்னூத்து கிராமத்தில் வந்து ஒரு அதிகாரி மாதிரி ஒருத்தர் வருவார், தாசில்தாராக வருவார். அவன் காதில் போய் சொல்லுவான் 17 வயசு பசங்க வந்து பண்ணாங்கன்னா, சம்பவம் பண்ணாங்கன்னா கேஸே கிடையாது அப்படின்ட்டு. யார் இதெல்லாம் எடுத்து கொடுத்தது இந்த பாயிண்ட்லாம்? இப்போ புரியுதுங்களா யாருன்னு சொல்லிட்டு? விஜய் தான் காரணம் சொல்லி ஸ்ப்ரெட் ஆனதுனால இந்த அறிக்கை வருது. இதான் உண்மை. எத்தனை கேரே செட்டிங்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது ஒரு செட்டிங்கு. ஏன்னா இந்த இந்த சம்பவத்துக்கு வந்து விஜய் ரசிகர்கள் காரணம், விஜய் பேசின சினிமா கத்தி படத்தில் பேசின வசனங்கள் காரணம் சொன்ன பிறகு தான் இந்த மாதிரி ஒரு அறிக்கையே வெளியே வருது. சரி, இந்த அறிக்கை மட்டும் வெளியே விட்டுறக்கூடாதுன்றதுக்காக கூடவே சேர்ந்து நிர்வாகிகள், புதிய நிர்வாகிகள், செய்தி தொடர்பாளர்கள் ஒரு அறிக்கை விடுறானுங்க. ஏன்னா இந்த அறிக்கை மட்டும் விட்டாங்கன்னா எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்னு. இல்லை சார், இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் சார். அவர் எதிர்காலமே சீரழிந்து வருகிறதா சார் இந்த மாதிரி இளைஞர்களால் தவறான பாதையில் செல்வதை ஏன் அரசு தடுக்கவில்லை அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுதான்டா எப்படி தடுக்கணுன்னே சொல்ல. எப்படி ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது கத்தி எடுத்துன்னு கிளம்புறான்னு பார்க்கணுமா? தடுக்கணும்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கத்தி படத்தை பேன் பண்ணிடணும். அந்த மாதிரி வசனத்தை நீ பேசிடக்கூடாது. முதல்ல வேணா எடுத்து பாருங்க என்ன வசனம்னு சொல்லிட்டு. தற்குறித்தனமாக பேசக்கூடாது. இந்த நாடு இந்த தமிழ்நாடு சீரழிஞ்சதுக்கு காரணமே 2 நடிகனுங்க தான். ஒன்று நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்குறி, இன்னொன்று வந்து தருதலை. நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், எனக்கு பாரபட்சமே கிடையாது. அவர் மறைமுகமாக வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அஜித்து, இவர் வந்து சொல்கிறார். பார்த்துன்னு தானே இருக்கிறோம். இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேளுங்க. இவர்கிட்ட இருக்கிற தொண்டர்களோ ரசிகர்களோ என்னவோ வந்து இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட்டவர்கள் மாதிரியும், இவர் வந்து தேசத்துக்காக போராடினவர்கள் மாதிரியும், நாட்டு மக்கள் நலத்திட்ட உதவிகள் செஞ்ச மாதிரியும், இந்த மாதிரி ஆட்களை கூட வைத்திருக்கிற மாதிரி இவர் வந்து பேசுகிறாரு. இவர் பொறுப்பாளர்களுக்கு கொடுத்தவங்களுக்கு லிஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாரும் மேலேயும் வழக்கு இருக்குது. சார் நான் தான் சொல்கிறேன், எல்லா நிர்வாகிகளும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா வழக்கு இருக்குது. நிர்வாகிகள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் வாங்கின கதை இருக்குது. ஏன் இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லயலா மணின்னு ஒரு பையன் இருக்கிறான்ல, அவன் ஒரு மீட்டிங்கில் கலந்தது 10,000 ரூபாய் கேட்குறான். எவ்வளோ பெரிய சுரண்டல் இது! ஒருத்தனை வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியில் சேர்றவனை எப்படிலாம் சுரண்டானுங்க பாருங்கள். ஒரு கட்சியை இவர் போய் கிழிச்சலுக்கு யார் லயலா மணி ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கு 10,000 ரூபா கொடுக்கணுமா? கன்வெயன்ஸ் அவர் வந்துட்டு போகிற செலவுக்கு 10,000 ரூபா தரணுமா? எப்படி இருக்கு பாருங்க. அவர் 1 லட்சம், யார் இன்னொருத்தர் ஜம்பத்து. எப்படி வந்து இளைஞர்கள் வந்து சுரண்டப்படுறாங்கன்னு பாருங்கள், எப்படி ஏமாற்றப்படுறாங்கன்னு பாருங்கள். இதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நேற்று வந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் என்ன பேசுவான் மீட்டிங்கில் வந்து பேசுகிறான், அவனுக்கு பேச தெரியுமா? அவனுக்கு 10,000 ரூபா வந்து ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கு 10,000 ரூபாயா? இவங்களாம் மக்களுக்கு சேவை செய்ய போகிறானுங்க. வழக்கு ஒரு பக்கம் இருக்குது, ரவுடிங்க பொறுக்கிங்களுக்கு தான் பதவி கொடுத்துருக்கானுங்க. ஒன்றுங்க உழைச்சவனுக்கு அவனுக்கும் தரல. இன்னொரு பக்கம் கேட்டால் ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு இவர் கலந்துக்கிற மீட்டிங்கு 10,000 ரூபா கேட்டால் கன்வெயன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் சார். வழக்குன்னு சொல்லும் போது தான் சார் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ வந்து அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வந்து சிபிஐ விசாரணை 3வது நாளாக சிபிஐ விசாரணை நடந்துருக்குது. ஓகே, விஜய் கூட சம்மன் அனுப்புவாங்க, விஜய் கூட கைது பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தி பரவிட்டு. ஆமாம் சார், சம்மனும் கொடுத்தாச்சு. இவர் போய் அப்பியர் ஆகணும், சம்மன் கூட வாங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இந்த முக்கியமான கேள்வி என்னன்னு கேளுங்க. இவர் வாகனத்துடைய டிரைவர் பேர் என்னன்னா அஜித் குமார். அஜித் குமார் எப்படி ஒத்துமையாவது பாருங்க. அஜித்தா எங்க தூத்துக்குடியில் அஜித்தா, இவன் அஜித்குமார். ஆப்பு வைக்கிறவங்க எல்லாருமே வந்து தலை பேர்லேயே இருக்கிறாங்க. அதனாலே இவன் கேட்டிருப்பான் போல இருக்கு அஜித் கிட்ட, எனக்கு எப்படியாவது ஆதரவு தெரிவிங்க, எப்படியாவது ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா பல பேர் அஜித் இவருடைய ஆதரவு தான் அஜித்குமாருக்கு விஜய் ஆதரவு போடுங்க. ஆமாம் சார், நான் தான் சொல்கிறேன்ல, அதான் சொல்கிறேன். அஜித்குமார் வந்து அஜித்குமார் வந்து சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் எப்படின்னா சில தம்பிங்களுக்கு தெரியல. அந்த
அஜித்குமாருடைய அதான் தலை அஜித்தோட இப்போ பாருங்கள் அஜித்குமார் எவ்வளோ குழப்பமாகுது. அஜித்குமாருடைய அஜித்குமாருடைய அதான் ஏகேவுடைய ஆதரவு வந்து மறைமுகமாக இவங்களுக்கு எப்படி வருதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில ஸ்டெப் இருக்குது. அது இவங்களுக்கு தம்பிங்களுக்கு புரியல, யாருக்கு அஜித் ரசிகர்களுக்கு புரியல. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலக்காடு தமிழர், அவங்க வந்து சிந்தி, வெஸ்ட் பெங்கால் சிந்தி அவங்க அம்மா. அஜித்தை பொறுத்த வரைக்கும் நோ டவுட்டு தமிழன், சரிங்களா, தந்தை வழி தமிழன், இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை. ஆனால் மனம் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவை சார்ந்த கிறிஸ்டியனில் இருக்கிற அந்த அம்மா தெரியும் நினைக்கிறேன். அந்த அம்மாவுடைய நிஜ பேர் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பேபி ஷாலினின்னு அறியப்பட்ட ஒரு நடிகை, அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க, சரிங்களா. அவருக்கு வந்து கேட்டினா சப்போர்ட் வந்து ஷாலினி மூலமாக வந்து அஜித்துக்கு போய் மறைமுகமான ஒரு சப்போர்ட் இருக்குது. இது நிறைய பேருக்கு அஜித்குமார் ரசிகர்களுக்கு தெரியாது. அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா பம்முறார். யார் பம்முறது? அஜித்குமார் எதுக்காக பம்மறாருன்னா, உண்மையாக சொல்ல போனால் இதுக்கு தான் பம்மறாரு. நான் விஜய்க்கு எப்பவுமே நல்லது தான் நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறைமுகமாக வந்து அஜித்குமார் சப்போர்ட் பண்ணுறாரு சார். இதுதான் உண்மை. அது வந்து இப்போது ரசிகர்களுக்கே ஒரு அதிருப்தியாக தான் இருக்குது. ஆனால் கடந்த காலத்தில் இவன் அவ்வளோ பண்ணவன். துணிவு படம் வரும்போது வாரிசை ரிலீஸ் பண்ணான், வீரா படம் வரும்போது வந்து ஜில்லா ரிலீஸ் பண்ணான், இப்படி வந்து உட்பாடகளி வரும்போது சச்சின் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் அப்போல்லாம் தெரியலையா நண்பர்னு? இப்போ தெரியுதுங்களா? திடீர்னு ஒரு அதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது. ஏன் வந்து ஷாலினி வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க ஏகேவேன்றதுக்கு அதுக்கு பின்னாடி வேறு சில கதைகள்லாம் இருக்குது. இதான் உண்மை. நம்புங்கள், நம்பாகட்டி போங்க, எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் வந்து அஜித்குமார் வந்து தாவேகாவுடைய ரகசிய மெம்பர், இதுதான் உண்மை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க சார். இந்த டிரைவர் அஜித்குமார் கிட்ட 90 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஏன் விஜய் லேட்டாக வந்தார், வாகனத்தில் என்ன பேசினார், வாகனத்துக்குள்ள யார் யார் இருந்தாங்க, கண்டிப்பா ஆதவர்கள் என்ன பண்ணியிருந்தார், அங்க நடக்கிற நிகழ்வு உங்களுக்கு தெரியாதா? அவராச்சும் மேல நின்று இருக்காரு, நீங்க கீழே தானே உட்காந்துருந்தீங்க, உங்களுக்கு தெரியாதா? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்க போறோம் அப்படின்றாங்க. ஆமா, இதுக்கெல்லாம் அந்த உண்மைதானே சார்? என்ன முருகன் சார், உங்களுக்கு தெரியாதா? அந்த வாகனத்தை மையப்படுத்துறதுனால தான் இந்த நெருக்கடி வருது. எதுக்காக வாகனத்தை மையப்படுத்துனாங்க? கூட்டத்தை அதிகமாக காட்டணும். அப்போ கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு என்ன பண்ணணும்? தாமதமாக வரணும். இவ்வளோதான் சார். சிம்பிளாக முடிஞ்சா தூக்கி உள்ளே வச்சிடலாம் விஜயை. மீண்டும் சொல்கிறேன், வாகனத்தை மையப்படுத்துகிறாங்க. அதனால் ஏற்படுற நெருக்கடியில் தான் வந்து மக்கள் வந்து நசுங்கி வந்து பார்த்தா தள்ளுமுள்ளு ஏற்படுது. எதுக்காக மையப்படுத்தினாங்க? கூட்டத்தை அதிகமாகி ஷூட்டிங்கில் வந்து பயன்படுத்தணும். ஜனநாயகம் படம் ஷூட்டிங்க்கு பயன்படுத்தணும். கூட்டத்தை அதிகமாக காட்டணும். கூட்டத்தை அதிகமாக காட்டினா என்ன பண்ணணும்? லேட்டாக வரணும். நிகழ்ச்சிக்கு 7 மணிக்கு மேலே வரணும். அங்கே டியூட்டியில் இருக்கலாம் 6 மணிக்கெலாம் விட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு 7 மணிக்கு வந்துடுவானுங்க. அப்போ கூட்டம் பெருசாக வந்து காட்டணும். அதை வந்து ஷூட்டிங்க்கு பயன்படுத்தணும். இதுக்காக பண்ணது தான் சார். சிம்பிளாக சொல்கிறேன்னே, இவ்வளோதான். அப்போ விசாரணைக்கு இவரை கூப்பிடாமல் என்ன செய்வாங்க? பனையூருக்கு வருவாங்க சிபிஐ. நான் கேட்குறேன், இல்லை இவர் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க, இவர் சிபிஐ விசாரணை ஆஜராகணும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் வந்து இவர் கம்பி என்ற மாதிரி நிலைமைக்கு போயிடுவார் சார். கம்பி என்றதெல்லாம் கிடையாது. நான் சொன்ன கட்சியை வந்து ஊற்றி மூடிடுவாங்க சார். 2026 டிசம்பரில் கட்சியை ஊற்றி மூடிடுவாங்க. இந்த ஒரு தேர்தல் பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் சலிச்சு போயிடுவாங்க. ஏன்னா இவனை வச்சு பட முடியலன்றது தான் இன்றைக்கி அங்கே இருக்கிற நிலைமையே. ஏன்னா ஒரு பொறுப்பு இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையோட தனி விமானத்தில் போவானே சார், இல்லை விமானத்தில் வரான்னு கேட்டால் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறகு சாப்பிட்டா என்ன சார்? அங்கேருந்து வரும்போது சாப்பிட்டே வருவேன். நீங்களே சொல்லுங்கள். அவர் தான் தெரியாமல் விழுந்துட்டார். தெரியாமல இறங்கி வரும்போதே தெரிஞ்ச கண்ணு அப்படியே ஆடுது இல்லை, பார்த்தீங்களா இல்லையா? அந்த ஸ்டெப்பில் இறங்கும் போதே அகத்தின் அழகு முகத்தில் தெரியணுவாங்க சார். என்ன உள்ளே போன குடியின் அழகு முகத்தில் தெரியுது இல்லை? எப்படி அப்படியே மிதந்துக்குன்னே அப்படியே நடந்து வந்தது. அப்புறம் வந்து தடிக்க விடாமல் பின்ன என்ன விழுவ பின்ன? அதை தான் சொல்கிறேன். அதை வந்து வீட்டில் வந்து பொறுமையாக பண்ணின்னு இருக்கலாம்ல நான். அசிங்கமாக இல்லை? இதே தான் அங்கேயும் நடந்தது. கரூர் மீட்டிங்லையும் கடைசியில் வந்து ஏன்பா அஸ்மிதா காணோம்ப்பா, கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க தம்பிகளா. யாராவது இப்படி பேசுவானா சார்? நீங்களே சொல்லுங்கள். ஏன்பா அஸ்மிதாவை காணுமா, குழந்தைய கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா, வரட்டுமா, நல்லதே நடக்கும். இந்த டைலாக்லாம் எதனா வருது? உள்ளே போன சரக்கு
நான் தான் சொல்கிறேன்ல சார், சும்மா நம்ம போகிற போக்கெல்லாம் சொல்ல மாட்டோம். இதுலேயும் சரக்கு தான். நீங்கள் நம்ப போகிறீங்க, தடிக்கும் போது எதுக்கு நிதானம் இல்லாமல் விழுந்துட்டார், சரக்கில் தான் விழுந்தார், குப்பையை தூக்கி போடுற மாதிரி போட்டானுங்க காருக்குள்ளே. இப்போ தெரியுதுடா, இவ்வளோ தான் சரக்கு சரக்கு சரக்கு. அங்கே வந்து தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என்ன? இப்போ இங்கே நம்மக்கிட்ட தீய சக்தின்னா அங்கே ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து பராசக்தி பராசக்தி பராசக்தின்னு பயம். ஜனநாயகன் படம் ஓடுமா ஓடாதா? இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.